ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடு வாசப்படி பார்க்க போகிறோம். வீடு வாசப்படியில் அர்ஜுன் வந்துட்டு எப்படியாவது கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாருவால் சமாளிக்க முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம அஜய் ஒரு பக்கம் தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வரோம்னு சொல்லிட்டு இவர் வந்து நிற்கிறாரு. வந்து நின்று பார்த்துட்டு பாசமலர்னு சொல்லிட்டு அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட இவர் வந்து திரும்பி பார்க்காம போயிட்டாரு. இருந்தாலும் கோவப்படலை. அது வரையும் சந்தோஷம். கோவம் குறைஞ்சிருக்குப்பா, சந்தோஷம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் போகிறத பார்த்தோன்னே மீசக்கார நண்பா உனக்கு ரோசம் எதுக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது. கோவம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அஜய் குறையும் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் பாரு எல்லாருமே சேர்ந்து வெல்கம் பண்ணி அதுக்கப்புறம் ஹக் பண்ணி குடும்பத்தோடு ஐக்கியமாக்கிட்டாங்க. சரி விடுங்க, அவரவர வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள்னு சொல்லிட்டு இவங்க வாழ்க்கையிலும் பல மாற்றம் வந்துருச்சு. சரி சந்தோஷப்பட்டாங்க. சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தங்கச்சி பாசமலரை போய் பார்க்க போல இல்லை மனசில் ஒருத்தனை நினச்சிட்டு இன்னொருத்தனை எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உசிப்பேத்தி விடுது இந்த பொண்ணு. பின்ன என்ன உன்ன மாதிரி சூசைட் அட்டன் பண்ண சொல்கிறியா, ஓட நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, என் தலையெழுத்துது, நான் அப்படி தான் நினச்சாகணும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா வாழ்க்கையே இழந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க பண்ணுற அலப்பற ரொம்ப தாங்க முடியல சாமி அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, அதாவது டூப்ளிகேட் வந்து அப்பா அம்மா இருக்காங்களே, டூப்ளிகேட் மாப்பை அவங்க எல்லாரும் சேர்ந்து வரதட்சணை பணத்தை கேட்குறாங்க. கேட்ட உடனே எப்படியோ வரதட்சணை பணத்தை வாங்கிட்டு ஓடிலான்னு எஸ்கேப் ஆகி பார்த்தாங்க. கடைசியில் பாரு கொடுங்க, என்கிட்டயே பத்திரமா இருக்கட்டும், கல்யாணம் முடிஞ்சோடனே நீங்கள் வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்லன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபைட் சீன் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அர்ஜுனும் நம்ம பிரியாவை காதலிச்ச பையனும் சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்